ஸோ ஹே காய்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to see that என்ன ஒரு சில பிளாக்கேஜஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்தந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ we can see that. Okay, so what are the blockages you guys are facing அப்படின்றது. So before starting the reading, so guys please like and subscribe, please give your support. Okay, some kind of a ஓவர் திங்கிங் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் சில பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சரியாக பேசாமல் இருக்கிறது, ஒரு சரியாக ஒரு சில கனெக்ஷன் இங்கே வந்து பண்ணாமல் இருக்கிறது, ஒரு பேலன்ஸ்டான ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் இங்கே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த ஒரு டிவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு டிவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எந்தெந்த விஷயத்துலலாம் வந்துட்டு லைக் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் தேவையோ அதை நீங்கள் வந்து கொடுங்க. அதை பற்றி வந்து ஓப்பன் அப் பண்ணி வந்து பேசுங்க. அதை உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து வச்சுக்க வேண்டாம். ஸோ அது ஒரு கிரெஜஸ் மாதிரியே வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து என்னன்னா லைக் மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எதுவுமே ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்கிறனாலேயே என்னவோ நிறைய பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது வந்து என்னன்னா லைக் நாளடைவில் உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஓவர் திங்கிங்கில் கொண்டு போய் விட்டுருது. அதனாலேயே என்னன்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இருந்தால் கூட யூ கைஸ் மே பி ஃபீல் தட் ஏதோ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸ் மாதிரியே தான் ஃபீல் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு செப்பரேஷனில் இருக்க மாதிரியே தான், அந்த மாதிரி தான் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ என்ன ஒரு சில விஷயம் வந்துட்டு லைக் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து அதை தைரியமாகவே நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட வந்து பேசலாம். அவங்க அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க தான் செய்வாங்க. நீங்கள் வந்து அதை பயந்துக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணுறது, அது ஒரு பெரிய ஒரு கேப் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு வந்து. ஸோ தீஸ் ஆர் த பிளாக்கேஜஸ் ஐ கேன் see in your relationship.